இவங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா. உனக்கு என்ன வேணும்? பாவாடை சட்டி. ஐயோ சட்டியை மறந்துட்டேன். பரவாயில்ல, வெறும் பாவாடை கட்டிக்கா. உனக்குடா? யாருக்கு வைக்க போற? சரி வை. எவனோ மாட்ட போறான் உங்ககிட்ட. உனக்கு என்னடா? அவசரப்படாதீங்களா. எல்லாருக்கும் 3 செட்டு Dress, லாலா கடை 3 கடையினுடைய மிட்டாய், அதுக்கப்புறம் 200 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வந்திருக்கேன். விடிஞ்சதோ இல்லையோ 2:30 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி தலையை மொழி விட்டு வெட்டின்னு வெடிங்க. தெருவே அதரணும். உனக்கு சுறுசுறு வச்சு கடையா இருந்தா வாங்கலாம். தெருவை கார்பரேஷன் விற்பாங்களா? 3 மாசம் போனஸ் கிடைச்சது. 2100 ரூபாய். 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம் இது உனக்கு, ரகு இது உனக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுக்கு வாட்ச்? பணம் பூரா காலியா? 2100 ரூபாய் காலி. ஜவுளி கடையில ஒரு 500 ரூபாய் கடன். கை நிறைய பணம் வரும்போது கொஞ்சமாவது சேர்த்து வச்சாதான் சமயத்துக்கு பயன்படும். இப்படி வேட்டு விடக்கூடாது. வேட்டு என்ன, ராக்கெட்டே விடுவேன். எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வயிற்ற கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன 700 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம். லட்சக்கணக்கான பணமா குவியும். சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? 3 கச்சேரி, ஒரு டான்ஸ். பசங்களா ஆளுக்கு ஒரு ரூம், அட்டாச்டு பாத்ரூம். ஷவரை ஓபன் பண்ணுங்க, ஜில்லு 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 ஜில்லுன்னு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செயினா? சந்தானம் நீ ஏன்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? LIC பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. எனக்கு என்ன கேக்குறதுன்னு தெரியலப்பா. இந்த வாட்சை பார்த்தது எனக்கு சந்தோஷம் தாங்கல. பாத்தியாடி, பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எத்தனை லட்சம் வேணுமானாலும் வாங்கி செலவு பண்ணலாம். டேய் நீ தாண்டா என்னுடைய மூத்த மகன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. உன்னை நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறேன். அங்க பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் படிப்பாங்க. நீயும் கூட சேர்ந்து படி. திரும்பி வந்ததும் அமெரிக்கா, லண்டன்னு உன்னை அனுப்புறேன். எல்லாரும் தாண்டா ஹோல் ஃபேமிலி லண்டனுக்கு ஃப்ளை பண்ண போறோம். செந்தூர்வாள் செல்வக்குமரா, எங்க அப்பா முருகா என்ன மட்டும் காப்பாத்துறா. என்ன அங்க திருட்டு கும்பிடு? தொழிலுக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி வேண்டாமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்திருக்கிற. அவன் டோர் டெலிவரி கொடுத்ததா என் கண்ணால பார்த்தேன். 5 அழுத்தி பையில போட்டுட்டியா? அதை விடு. இந்த சிகரெட் குடி. லஞ்சம் கொடுக்குறியா? அடச்சி எழுந்திரியா. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடுறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ். நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். அதை கீப் அப் பண்ணிக்கோ. மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்கிறாள, அவ விளக்குமாரியா வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமனையா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன். ஏயா, உன் பொண்டாட்டி விளக்குமாறும் வெங்காய பச்சியும் கேட்டா உன் சொந்த பணத்துல, சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா? சம்பளம் பத்தலப்பா. பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா? என்னத்த அப்படி பெருசா எடுத்துட்டேன்? என்ன சத்தம்? இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. பிரிச்சுட்டோம். கேமல சத்தம் போட்டு பேசணும். இனிமேல் சத்தம் மெதுவா பேசலாமே. இது ஆபீஸ். மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன். காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு. அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு. இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உன்னுடைய சீட்டு கிழிஞ்சு அவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு அதுல. வா, இன்னைக்கு என்னுடைய பாட்டி. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஆனா யாரும் கல்ல அடிக்க விழுந்துட கூடாது. வீடு போய் சேர்ந்துடணும். என்ன குப்புசாமி? என்ன பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படிங்க நீங்க வராம பாட்டி ஆரம்பிச்சா மரியாதை இருக்குதா? அப்படியா? சந்தோஷம். என்னையா பார்ட்டி? மெயின் விஷயம் எங்கயா? நீங்க வந்தவொன்னு ஆரம்பிக்கணும்னு மறைச்சு வச்சிருக்கேன். 5 பேருக்கு அரைபாட்டலாம் இங்க இருக்கு. சோடா எங்க? சோடா சாப்பிட்டா கேஸ், அதுதா தண்ணி வச்சிருக்கேன். அல்பதனமான ஆளியா நீ. ஆமா, இது என்ன 10 கடலை உருண்டை? ஆளுக்கு 2. ஒன்னு இங்க சாப்பிடுங்க, ஒன்னு வீட்டுல கொண்டு போய் குழந்தை ஊட்டிட்ட கொடுங்க. என்ன பார்ட்டியா? அடியா இது? இதுக்கெல்லாம் வந்த பாருனாரு அடி. இருங்க கடையில அடிச்சுக்கிறோம்ல இப்பயா. அந்த மரியாதை பார்ட்டி இது. ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் பகோடா, அவிச்ச முட்டை, ஒண்ணுமே இல்லை. சரி, சரக்காவது நிறைய இருக்குதான்னு பார்த்தா
கோயில் தீர்த்த மாரியார் கொடுக்குறேன். சாகனாங்கடியில உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற பசங்களை நம்பி வந்தாபார் என்ன அண்டிங்கண்டா. கோயில் தீர்த்தா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு உனக்கு நாக்கு நாட்டியம் ஆடுது. அதிகமா சாப்பிட்டா கெடுதல் கண்ணா. என்ன புல்லாங்கோயிலோட நடுவுல சிக்கன் மட்டன் எனக்கு வாங்க தெரியாதா? என்கிட்ட பணம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா அது சரி வரும். எது சாப்பிட்டு கடலை துண்ணு அதுல B1 B6 B12 எல்லாம் இருக்குது. அத கூட அல்கா பசங்க அள்ளிட்டானுங்களே இல்லையே. துண்டானுங்களா? அலையிறாங்க பாரு. அடே பையா லோகு 10 பைசாக்கு வேர் கடையில வாங்கிட்டு வாடா. ஏதாவது ஒரு பெருந்தன்மை இருந்தா 10 பைசாக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி வேர்கல்ல வதக்கி சொல்றான். அதுவும் சரியா? டே லோகு 10 பைசாக்கு 2 ஏக்கர் வாங்குடா, நான் வந்து விதைக்கிறேன். பார்ட்டி கொடுக்கறானாம், பார்ட்டி பிச்சைக்காரப்ப. நீ ரொம்ப பேசுற. ஆபீஸ்ல நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். இங்க எல்லாருமே மாமா மச்சான் தான். இங்க மரியாதைய வித்து மரியாதைய வாங்கணும். இந்த பாரு இதெல்லாம் துப்பிட்டான். உன்னை என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன 7.5 குதிரை கூட்டின கோச்சில போற பெரிய பிரபுவா? அடுத்த வாரம் இதே நான் பார்ட்டி கொடுக்கறேன், நீ வந்து பார். அலையாதீங்கடா, அடுத்த வாரம் போயிடுவோம். வாங்க பசங்களா. பள்ளிக்கூடத்து பியூனு கரெக்டா பெல் அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? இதுனா ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்டா? ஆமாப்பா, நான் தான்ப்பா கிளாஸில் ஃபர்ஸ்ட். கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட். இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன். என்னங்க இது 50 ரூபாய் பேனாவை கொடுக்குறீங்க? என்னடி பேசுற? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், 500 ரூபாய் பேனா கொடுக்கணும். இல்ல இத கொடுத்தேன். ஆமா, உன்னுடைய ரிப்போர்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் அட்டார் தான்ப்பா. ஏன் டீச்சருக்கு டெலிவரி வருமோ? சரி விடு. எனக்கு இல்லப்பா. சுத்தமாக பரிசு இருக்கிறாரா? நிம்மதி. ஏயா, அவன் கொடுத்தானே அது பார்ட்டியா இது பார்ட்டியா? இதுதாங்க பார்ட்டி. அவன் வெறும் தண்ணிய ஊத்தி கொடுத்தான், இங்க ஸ்பென்சர் சோடா இருக்கு. ஆமா. அவன் வச்சது வெறும் வேர்க்கடலை, இங்க வெரைட்டி ஆஃப் டிஷஸ். ஆமா. அவன் கொடுத்தது லோக்கல் பிராண்டி, இது ஃபாரின். ஆமா. ஈச் 350 rupees. மேனேஜர் சார். வாயா நாயுடு, அன்னைக்கு உன்னுடைய பார்ட்டில உன்னை திட்டிட்டனே, நீ எங்க வராம இருந்துறியோன்னு நினைச்சேன். அத நினைச்சிட்டு இதுக்கு வராம இருப்பேனா? பார்ட்டியில 2 ரவுண்டு அதிகமா போயிடுச்சு. நான் 4 வார்த்தை பேசுறதா? நீங்களா பேசுனீங்க? உள்ள போன சரக்கு பேசிச்சு. இன்னைக்கு என்ன பேச போறீங்களோ, திட்ட போறீங்களோ? சமா நாயுடு, ஃபாரின். என்னையா கேட்கிற? மருத வீரன்னு நினைச்சுக்கிறேன். குட். Cheers. அடிங்க, சாப்பிடுங்க, நல்ல தாராளமா சாப்பிடுங்கயா. வாழ்க்கையில இதை விட வேற என்னையா இருக்குது? ஏயா நாயுடு, போறப்ப என்ன தள்ளிட்டு போறோம்? ஒண்ணு கிடையாதுங்க. அருணாக்குடிய கூட அறுத்து எடுத்துறானாமே. அடி கப்பு. உங்க மனசு யாருக்கு வரும்? நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவன். வாயை கட்டி 4 காசை ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கு வேணுமேன்னு தான். யோ, நான் மட்டும் சின்ன வயசுல கஷ்டப்படலையா? எனக்கு புள்ள குட்டிங்க இல்லையா? எனக்கு திறமை இருக்குதுயா. நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன், அந்த நம்பிக்கையும் இருக்குது. அதனால எதிர்காலத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கப கப கபன்னு ஜம்முன்னு அடிங்கயா, சந்தோஷமா அடி. அடி அடி ரா ரா. குடியார பசங்க என்னடா சோடாவே உடையாம எல்லாம் ராவா குடிச்சீங்க. நாயுடு, மேனேஜர் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். கேக்குறியா? அம்மா எல்லாரும் சாப்பிடாச்சா? அப்படிதான் பண்றது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? நாய்க்கு விலை உயர்ந்த சாப்பாட நாய்க்கா? நான் வீட்டுக்கு கட்டிட்டு போறேன். சரிங்கடா, இதெல்லாம் கொண்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு வந்ததா நினைச்சு அவங்க சிரிப்பாங்கடா. நான் வந்தா நாயுடு, வழியில பார்த்து போ. கார்ல வரும், லாரில வரும். பிரதர், ஒரு டாக்ஸி கொண்டாடுறீங்களா? அண்ணே டாக்ஸி வேணாண்ணே, என் வண்டியில நான் கொண்டு டிராப் பண்றேன்னு. என்ன வண்டிடா? மோட்டர் பைக்லயே போறானே, புல்லட்டுன்னு. ஸ்டார்ட் பண்ணியா? இதெல்லாம் பாருங்க.
ஜோர்து ஓரம் போ ஓரம் போ தண்ணி போட்டாலும் மோட்டார் சைக்கிள்ல உட்காந்துட்டு ரொம்ப ஸ்டடி ஆயிடுவேன். குதிரையா மோட்டர் சைக்கிள் ஒன்றும் புரியலையா? ஜம்போ மணிகண்ணா உங்க வீடு வந்துருச்சு, இறங்க. என்ன தூங்கிட்டீங்களா? இறங்க. மணிகண்ணா 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 இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களை எல்லாம் ராஜா மாதிரி வளர்த்தீங்க, இப்படி ஆக்கிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி காப்பாத்துவேன்? அம்மா அழாதம்மா, நான் காப்பாத்துறேம்மா. வணக்கம் முதலாளி. ஏப்பா நீதான் மாணிக்கத்துக்கு மூத்த பையனா? உன் பேர் என்னப்பா? சந்தானம், எம் சந்தானம். ஆமா, என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விசேஷம்? அம்மா தான் நம்பிச்சாங்க. நான், அம்மா, தம்பி, தங்கச்சி நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. உங்க அப்பா ஒரு மாதிரியா பேசுவானே தவிர ரொம்ப நல்லவன். நானே எத்தேன் உங்களை எல்லாம் இப்படி நெருக்கடியா விட்டுட்டு போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல 500 ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கு. ஏப்பா? உங்களுக்கு பணம் வேண்டாங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. ஒழுங்கா வேலை செய்வியா? செய்யுங்க. குட், வா போலாம். நாயுடு, நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆபீஸ் பாயா சேர்த்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவனை ஆளாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, இவனை ஆளாக்கிறேன். டேய், இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, உட்காரு. வாடால்கப்பா, வா வா. என்னடா சொன்னாங்க, நீ சாப்பிடலையா? நீ வந்தோட சாப்பிடாம தான் வந்திருக்கேன். ஏண்டா உங்க அம்மா ஊறுகாய் வைக்க மறந்துட்டாங்களா? எங்க வீட்டுல ஊறுகால பொட்டில் ஊறுகாய் வாங்கிக்கோன்னு 10 பைசா கொடுத்தாங்க. என் தங்கச்சி வேர்க்கல கேட்டது, போகும்போது வாங்கிட்டு போறதுக்காக தான் வச்சிருக்கேன். அப்ப இந்த ஊறுகாய் நம்ம 2 பேரும் தொட்டுக்குவோம். சரி. சந்தானா, இங்க வா. என்ன சார்? சாப்பிட்டியா? சாயங்காலம் சாப்பிடுறது இல்லைங்க. குறும்பு, உங்க அப்பன மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு. இந்தாங்க. என்ன செலவு? காஃபி 5க்கு 1 75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை பாக்கு 40, ஆக மொத்தம் 2000 ரூபாய். டேடே மீதி. டேய், கணக்கு இப்படி எழுதக்கூடாதுடா. காஃபி 5க்கு 1 75ன்னு போட்டிருக்கீல்ல, அதை 10 காஃபிக்கு 3 ரூபா 50 பைசான்னு எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 பைசான்னு எழுதிருக்கேல்ல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40 பைசா, மொத்தம் 75 பைசான்னு எழுது. இப்படி ஒன்னொன்னையும் கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபா வர்ற மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா நான் 10 ரூபா எடுத்துக்கிறேன், உனக்கு 2 ரூபா தரேன்டா. அதெல்லாம் தப்பு சார். அரங்க கையில ஒட்டிக்கிறவாமா. முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்து ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரிய ஆளாக்குன்னு சொன்னாரு. டேய், அவசரமா முன்னேறணும்டா. நான் சொல்றத கேள்றா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடாமா. சார், முதல்ல என்ன வேலை விட்டு போக சொன்னாலும் சரி,
நான் திருட்டுக்கு எழுத மாட்டேன். நீ எல்லாம் உருப்பட மாட்டடா. நாயுடு இதுதான் அவன் ஆளாக்கு லட்சணமா? இல்லங்க எப்படி கணக்கு வாய எழுதுன்னு மூடியா. உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ள குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா? இன்றைக்கு தான் எடுத்து சும்மா எரியா. ரொம்ப மோசமான ஆளியா. சந்தானம் பாப்பா. இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா அந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓலை பாய் கூட வாங்க முடியாது. இப்படி உட்காரப்பா. பரவாயில்ல உட்காரு. குருவி தலையில பனங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விழுந்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா? எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண அப்பளம் போடுவாங்க. நான் அதை வீடு வீடா கொண்டு போய் வித்துட்டு வருவேன். பங்களால இருக்க அவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன். வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே. நான் மிஷுமே கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் நேரம் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கோ. எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கிறியா? சரிங்க முதலாளி. ஆண் பிள்ளை என்றாலும் சாண் பிள்ளைதான் என்றோ, மூத்த பிள்ளை காவல் என்றானே, காத்து நிற்கும் வீரம் கொண்டானே. பரிதாபம் அந்தோ பரிதாபம், பரிதாபம் அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் சாண் பிள்ளைதான் என்றோ. பரிதாபம் அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் தான் பிள்ளைதான் அன்றோ. பரிதாபம் அந்தோ பரிதாபம்.
அந்தோ பரிதாபம் பரிதாபம் அந்தோ பரிதாபம். ரகுமணி வாங்குறாங்க வாங்குறாங்க. என்ன இது? அதே பட்டாசுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு செலக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பொண்ணுட்ட இல்ல என்னென்ன வாங்கடா. படா நீ வச்சு போயிடு. உனக்கு இது இப்போ நல்லா இருக்குல்ல காம்பினேஷன்? படா நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த பட்டாசு எல்லாம் தனாதன் தனாதன் வெடிக்கணும். இந்த தெருவே நம்ம வீட்டை வேடிக்கை பார்க்கணும். ஓகே? என்ன சொல்லேண்டா, அம்மா இறந்து 8 மாசம் ஆகுது. 1 வருஷம் வரைக்கும் எந்த விழாவும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சட்டமா சட்டமா இருந்தா சொல்லு, ஃபாலோ பண்றேன். உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. இந்த தீபாவளி இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த தீபாவளியை ஜாம் நடத்து. என்ன உனக்கு ஒண்ணும் வாங்கிக்கலையா? இந்த தீபாவளி எனக்கு இல்லை. அண்ணே, இந்த படம் எப்படி இருக்கு? சரி நைஸ். காலேஜ் ஃபீஸுக்கும் புஸ்தகத்துக்கும் 1700 ரூபாவா? எந்த வருஷமும் இவ்வளவு ஆகலையே. அண்ணே, இந்த வருஷம் நான் BA டிகிரி கோர்ஸ், புத்தகத்துக்கு மட்டுமே 600 ரூபா ஆகும். அண்ணே, இப்பெல்லாம் ஒரு குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்கணும்னாலே 300 ரூபாய்க்கு மேல செலவாகுது. அப்படியா? நான் உங்களை எல்லாம் கான்வென்ட்ல சேர்த்தப்போ மாசம் 5-10 தானே ஆகும். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால. சரி பணம் எப்போ? 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். சரி நீங்க காலேஜ் போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வரேன். வரேண்ணா. சந்தானா, எங்க வந்த நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? இது நான் அப்புறம் வரேன். என்ன எதிர்த்துக்க மூடி கட்டி போய். ஆமா, பெரிய இலக்கியமா எழுதிக்கிட்டு இருக்க, மூடு கட்டு போறதுக்கு. என்ன விஷயம்? மீனவர்களுக்கு ஒரு 200 ரூபாய் பணம் இருந்தா கூட அடுத்த வாரம். பாரு, இந்த அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இதெல்லாம் வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போகும். உனக்கு வேணுங்கிறப்ப கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துடுறேன். இல்லைன்னா அடுத்த வாரம் தரேன் நான் சொல்றேன். அழகு இப்பெல்லாம் வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவா தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு. அம்மா என்ன எடுத்துக்க? கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாத. அடே, எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. ஆமா, இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன, நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இங்க கூத்தாடி 2 பட்டா பத்திரிகைக்காரருக்கு கொண்டாட்டம். எடுத்துக்கட்டு நேரம் தான். உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சாமுச்சார எழுதிடுறேன். வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது. ஆமா, உண்மையை எழுதுறான். அதோட பத்திரிகை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். யாரை திட்டலாம்? ஏப்பா ஏன் தயங்குற? உங்ககிட்ட கேட்கறதுக்கே தயக்கமா இருக்கு.
உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கட்ட பணம் வேணுமா? ஆமா. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் வேணும். இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் அடிச்சிருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. எப்பா என்ன விஷயம்? முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போகுது. சந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்கா வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உன்கிட்ட இருக்கு. வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சதை உனக்கு நான் செய்கிறேன். கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். God is great. நாயுடு சார், நாயுடு சார், இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா சந்தானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறயா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க. இந்த பாரு, நான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேகை தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா 50 ரூபா சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபா தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்த எல்லாம் அவங்கவங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே முகத்துல அடிக்கிறாதரா. நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான். சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்தும் பேசுவேனான்னு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாய்குணம் வரும்னு சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாதே, எனக்கு 56 வயசாகுது. ஓ, நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன். பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிறேன். என்னைக்கு சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற, நீ போடா உள்ள.